ஸ்ரீவாஞ்சியம் கோவில் வரலாறு பற்றி போன வீடியோவில் பார்த்தோம். மேலும் சில ரகசியம் சொல்லுறேன், கேட்டுக்கோங்க. சிவனுக்கு வாகனம் நந்தி என்று நம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் ஸ்ரீவாஞ்சியத்தில் சிவனுக்கு வாகனமாக யமதர்மராஜனே உள்ளார். லட்சுமி தேவியே பிரிந்த திருமால் இங்குள்ள வாஞ்சிநாதரை வணங்கிய பின்னரே லட்சுமி தேவியோடு சேர்ந்தார். இதனாலேயே இந்த ஊருக்கு ஸ்ரீவாஞ்சியம் என்று பெயர் வந்தது. பிரிந்த கணவனோ அல்லது மனைவியோ இங்கு வந்து வாஞ்சிநாதரையும் அம்மனையும் தரிசித்தால் ஒன்று சேருவர் என்பது ஐதீகம். இது காசிக்கு நிகரான ஸ்தலம் என்றும் கூறுவர். இங்கு ராகு கேது மனித உருவில் இருப்பதால் ராகு கேது தோஷ பரிகார ஸ்தலமாகவும் இருக்கிறது. வரவேண்டும் என்று விதி உள்ளவர்களால் மட்டுமே இங்கு வர முடியும், எல்லோராலும் வந்துவிட முடியாது. சிம்மராசி அல்லது சிம்மலக்கினம் அல்லது பூரம் நட்சத்திரம் உள்ளவர்களுக்கு இது சிறந்த பரிகாரஸ்தலம் ஆகும். நோய்வாய்ப்பட்டு பலவரிடம் படுத்த படுக்கையாக உள்ளவர்களின் உறவினர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் உயிர் கஷ்டம் தராமல் பிரிந்துவிடும். அதுபோல அபாய கட்டத்தில் ICU உள்ளவர்களின் உறவினர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் அவர்கள் சீக்கிரமாக உடல் நலம் பெறுவர் என்பதும் ஐதீகமாக கருதப்படுகிறது.